அனைவருக்கும் வணக்கம். சப்த ரிஷிகள்ங்கிற பேரு நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சப்த ரிஷிகள்ல இருக்கிற ரிஷிகள் யார் யாருன்னு தெரியுமா? அப்படி தெரியலன்னா, இந்த சப்த ரிஷிகள் என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சிலர் சொல்லுவீங்க, அவங்க தான் மனித குலத்தையே உருவாக்குனாங்கன்னு. சிலர் சொல்லுவீங்க, சப்த ரிஷிகள் வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் சொல்லுவீங்க, இந்த 7 ரிஷிகளும் பிரம்மாவால தோற்றுவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. இதுல எது உண்மை? சப்த ரிஷிகள்ங்கிறவங்க நிஜமாவே நம்ம நாட்டுல வாழ்ந்தாங்களா இல்லையா? இல்ல இவங்கெல்லாம் ஒரு கற்பனை பாத்திரங்களா? இன்னைக்கு நம்ம ரிக்வேதம், பிராமணங்கள் மற்றும் உபநிஷத்து காலம், அப்புறம் மகாபாரதம், புராணம், வானவியல் காலம், இந்த 3 காலங்கள்லையும் சப்தரிஷிகளை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இலக்கியங்கள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிக்வேதத்தில் பார்த்தோம்னா சப்தரிஷிகள்ங்கிற வார்த்தை 2 இடத்துல வருது. ஆனால் யார் அந்த ரிஷிகள்ங்கிற லிஸ்ட்டு அதில் இல்லை. ஆனால் 2 முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ரிக்வேதத்தோட முதல் மண்டலத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. இதில் அங்கிரஸ், அத்ரி, தத்யன், மனு, பிரியமேதா இந்த 5 ரிஷிகளும் மிக பழங்காலத்து ரிஷிகள் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் இந்த அக்னி வழிபாட்டை உருவாக்கின ரிஷிகள் யார் யாருங்கிற லிஸ்ட்டும் இருக்கு. இதில் அங்கிரஸ், அதர்வன், பிருகு இந்த 3 ரிஷிகளோட பெயர்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. ஆனால் இங்கே ரிக்வேதத்தில் எதுலேயுமே 7 ரிஷிகளோட பெயர்கள் இல்லை. ரிக்வேதத்துக்கு அப்புறம் உள்ள காலமான பிராமணங்களோட காலத்தில் வந்தோன்னா, ஆஹ், முதல்ல சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த சதபத பிராமணம் என்ற இலக்கியத்தில் சப்தரிஷிகளோட 7 பேரோட பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க யார் தெரியுமா? அத்ரி, பாரத்வாஜா, கௌதமா, ஜமதக்னி, கஷ்யபர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர். இதே லிஸ்ட்டு சுக்ல யஜுர்வேதத்தில் இருக்கிற பிருகதாரண்ய உபனிஷத்துலையும் மாறாமல் வருது. ஆனால் சாமவேதத்தை சேர்ந்த ஜெய்மினிய பிராமணத்தில் ஒரு சப்தரிஷின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய லிஸ்ட்டு அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்குது. கஷ்யப ரிஷிக்கு பதிலாக அகஸ்தியர் 7 ரிஷிகளில் இடம்பெறாரு. அதே மாதிரி அதர்வண வேதத்தில் சேர்ந்த கோபத பிராமணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய லிஸ்ட்டில் இருக்கிற அத்ரிக்கு பதிலாக அகஸ்தியரும் குங்குன்னு ஒரு புது ரிஷியும் இடம்பெறாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த இலக்கியங்களில் சப்த ரிஷிகள் மனிதர்களாக சொல்லப்படல. அவங்க நம்ம உடல்ல இருக்கிற ஒரு பாகங்கள் இல்லை புலன்களாக குறிப்பிடப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கௌதம ரிஷியும் பாரத்வாஜரும் நம்மளோட காதுகள், விஸ்வாமித்திரரும் ஜமதக்னியும் கண்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகள் 7லேருந்து 9 ரிஷிகள்லாம் ஆயிட்டாங்க. பிராமணங்கள் மற்றும் உபனிஷத்துகள் காலத்தில். இதுக்கு அடுத்த காலகட்டமான மகாபாரதம், புராணங்கள்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க? மகாபாரதத்தில் பார்த்தோம்னா சப்த ரிஷிகள்ங்கிற குறிப்பிட்ட லிஸ்ட்டில் 5 புதிய ரிஷிகளோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. பழைய லிஸ்ட்டில் இருக்கிற அத்ரியும் வசிஷ்டர் மட்டும்தான் தங்களோட இடங்களை தக்க வச்சுக்கிறாங்க. அந்த 5 புதிய ரிஷிகள் யார் யாருன்னு தெரியுமா? அங்கிரஸ், கிரது, மரீச்சி, புலஹா மற்றும் புலஸ்தியா. இந்த 5 ரிஷியும் புதுசாக இடம்பெறாங்க. கிட்டத்தட்ட புராணங்களையும் இதே லிஸ்ட் தான் வருது. ஆனால் சில மாறுபாடுகளை பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணத்தில் தக்ஷான்னு ஒரு புது ரிஷி சேர்க்கப்பட்டிருக்கு. வாயு புராணத்தில் பிருகுங்கிற ரிஷி சேர்க்கப்படுறாரு. பத்ம புராணத்தில் கர்தமாங்கிற ஒரு புது ரிஷி சேர்க்கப்படுறாரு. மத்ஸ்ய புராணத்தில் நாரதர் சப்த ரிஷியா சொல்லப்படுறாரு. அப்புறம் கூர்ம புராணத்தில் தர்மா, சங்கல்பா அப்படின்னு 2 புது ரிஷிகள் சேர்க்கப்படுறாங்க. லிங்க புராணத்தில் அதர்மா, ருச்சின்னு 2 பேர் இருக்காங்க. ஹரிவம்சத்தில் மனுவும் ஒரு சப்த ரிஷின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மகாபாரதம் மற்றும் புராணங்களில் சப்த ரிஷிகள் பிரம்மாவோட மனதிலிருந்து உதித்த பிள்ளைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் பிரம்மாவோட உடல் பாகங்களிலிருந்து இவர்கள் உதித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் மனித குலத்தை உருவாக்குனவங்களே இவங்க தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த வானவியல் பற்றி சொன்னோம் இல்லையா? இந்த பிருகத் சம்ஹிதையில் சப்த ரிஷி நட்சத்திர மண்டலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் மகாபாரதத்தில் இருக்கிற அதே லிஸ்ட் தான் குறிக்கப்படுது. ஆனால் மரீச்சிக்கு பதிலாக பிருகு ரிஷி இடம்பெறாரு இந்த நட்சத்திர கூட்டத்தில். இந்த நட்சத்திர கூட்டம் தான் 7 நட்சத்திரமும் இன்னொரு 8வது நட்சத்திரம் அருந்ததி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை தவிர இப்போ பிராமணர்கள்லாம் தினந்தோறும் சொல்ற சந்தியாவந்தனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்த ரிஷி லிஸ்ட் இருக்கு. அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், கஷ்யபர்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குத்சருங்கிறவர் ஒரு புது ரிஷி. இந்த குத்சருங்கிறவர் வேற எந்த லிஸ்ட்லையுமே இல்லை. இப்போ பார்த்தோம்னா நம்ம சப்த ரிஷி லிஸ்ட்டு 7ல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 24 வரைக்கும் இப்போ வளர்ந்துருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க.
அங்கே அர்ச்சனை செய்கிறப்போ குருக்கள் வந்து நம்மள்ட்ட உங்களோட கோத்திரம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கோத்திரம்ன்ற கான்செப்ட் ஒரு ரிஷி பரம்பரையை குறிக்குது. பல்வேறு ரிஷி பரம்பரை கோத்திரங்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு ஜான் ப்ரோ அப்படிங்கிறவர் ஒரு ஸ்காட்லாண்டுக்காரர் ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கை பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா 7 ரிஷி பரம்பரையிலேருந்து தான் அனைத்து கோத்திரங்களும் உருவாயிருக்குன்னு சொல்றாரு. அந்த 7 ரிஷி பரம்பரைகள் என்ன தெரியுமா? அகஸ்தியார், அங்கிரஸ், அத்ரி, பிருகு, கஷ்யபா, வசிஷ்டா அண்ட் விஸ்வாமித்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிரஸுங்கிற ஒரு ரிஷியோட பரம்பரையில் தான் கௌதமருங்கிற ரிஷியும் வந்திருக்காரு, பாரத்வாஜருங்கிற ரிஷியும் வந்திருக்காரு. ஆனால் அந்த கௌதமர் பாரத்வாஜர்லாம் சப்த ரிஷிகள் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி பிருகுங்கிற ரிஷி பரம்பரையில் தான் ஜமதக்னிங்கிற ரிஷியும் வந்திருக்காரு. இதே மாதிரி இந்த 7 மூல ரிஷிகள் இருந்து தான் பல்வேறு ரிஷி பரம்பரைகள் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கன்க்ளூட் பண்றாரு. இன்றைக்கு பார்த்தோம்னா நம்ம ரிக்வேதத்துல சப்த ரிஷிகள் பெயரே இடம்பெறலங்கிறத பார்த்தோம். பிராமணங்கள் உபநிஷத்துகள் காலத்துல 9 ரிஷிகள் வரைக்கும் சப்த ரிஷிகளா குறிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். அப்புறம் மகாபாரதம், புராணம், வானவியல் படி இந்த ரிஷிகள் 24 ரிஷிகளா வளர்ந்துருக்காங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் கோத்திரங்கள் ரிஷி பரம்பரை துவங்கியதை பற்றியும் பார்த்தோம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும் ஃபைனலா? முதல் விஷயம் என்னன்னா பிரம்மா பிரம்மாவிடமிருந்து நேரடியாக சப்த ரிஷிகள் உருவாகினாங்க. பிரம்மாவோட மனதிலிருந்து உதித்தவர்கள், உடலிலிருந்து உதித்தவர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு கற்பனை தான். அப்போ எது உண்மை? ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கிற தொன்மையான ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, அங்கிரஸ், அதர்வன், அத்ரி, தத்யன், மனு, பிரியமேதா, இவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த ரிஷிகள். இதை கன்க்ளூசிவாக சொல்ல முடியும். அப்புறம் மூணாவது விஷயம் என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா, ஜான் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த 7 ரிஷி பரம்பரைகளிலிருந்து தான் அனைத்து ரிஷிகளும் மற்ற கோத்திரங்களும் உருவாயிருக்கு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், அப்புறம் ஏன் இந்த 7 ரிஷிகள் 24 வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட போய் இந்தியாவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யாருன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? காந்திஜி, நேருஜி அப்படின்னு சொல்லுவான். ஓ, 2 பேர் தான் இந்தியாவையே உருவாக்குனாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, பட்டேல், ராஜேந்திர பிரசாத் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லுவான். ஓ, 4 பேர் தானா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை, சுபாஷ் சந்திர போஸ், திலகர்னு அந்த லிஸ்ட் நீண்டுட்டே இருக்கும் இல்லையா? இதே மாதிரி நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸோட லிஸ்ட் நீண்டுட்டே இருக்க மாதிரி தான் சப்த ரிஷிகளோட லிஸ்ட்டும் 7லிருந்து 20க்கும் மேற்பட்ட ரிஷிகள் லிஸ்ட்டாக வளர்ந்துருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் எந்தெந்த ரிஷிகள் மக்களுக்கும் நாட்டுக்கும் பெரிய விஷயங்களை செய்தாங்களோ அவங்கள சப்த ரிஷியா அந்தந்த காலத்து இலக்கியங்கள் சேர்த்திருக்காங்க. இன்றைக்கு சப்த ரிஷிகள் சம்பந்தப்பட்ட எல்லா புதிர்களுக்கும் விடை கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.